பிச்சை ம் பிச்சை டேய் பிச்சை போடா போய் பிச்சைறா. அப்பா ஏன்பா எல்லாரும் முன்னாடி என்ன பிச்சை பிச்சைன்னே கூப்பிடுறீங்க? எனக்கு அந்த பேரே பிடிக்கலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பேரை சொல்லி கிண்டல் பண்றாங்கப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ம் பிச்சாண்டின்னு தாத்தா பேர் தான் வச்சிருக்கேன். நல்ல பேர் தான்ப்பா. இல்லப்பா எனக்கு அந்த பேரே பிடிக்கலப்பா. சரி, வேற எப்படி உன்னை கூப்பிடுறது? எத்தனையோ பேர் இருக்குதுப்பா. என்ன வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. உனக்கு பிடிச்ச பேரை நீயே சொல்லுப்பா. ஐ சரிப்பா. அன்பு, ராம், பாலா, ராஜா. ராஜா ராஜாவே நல்லா இருக்குப்பா. என்ன அப்படியே கூப்பிடுங்கப்பா. சரிப்பா. பையன் பேர் என்னன்னு சொல்லுங்க. ராஜா. ராஜா ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? இன்னைக்கு முடிச்சிருவோம்டா. படிக்கிறதுக்கு அமிஷா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல டேய், நில்லு, அப்பா நில்லு. அடிக்காதப்பா. அப்பா அப்பா அடிக்காதப்பா. அப்பா இந்த வயசுல உனக்கு சிகரெட் கேக்குதா? அப்பா இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டேன்ப்பா. அப்பா இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டேன்ப்பா. சிகரெட் கேக்குது. இதுக்கடா உனக்கு இதுக்கு அப்பா வளர்க்க. அடிக்காதப்பா. வண்டி நிறுத்து. இனிமே பிடிக்க மாட்டேன்ப்பா. அப்பா விடுப்பா. வணக்கம் ஐயா. ஆ, எத்தனை நாள் ஏன் மச்சான்? அப்பா அடிக்காதப்பா. என்னடா உன் பையனை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன நீ இந்த வயசுல சிகரெட் பிடிக்கிறாம? வா வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு அப்பா வர இனிமே டேய், டேய். பிடிக்க மாட்டேன்ப்பா. ஏதோ தப்பு பண்ணிட்டான். சொல்லி திருத்த வேண்டியதானே. அதுக்காக இந்த அடி அடிக்கிறது? ஆடு மாடு கூட அடிச்சா பால் கறக்காது. தடவி கொடுத்தாதான் பால் கறக்கும். மாட்டுக்கே அப்படின்னா மகன்பா, பாசத்தை காட்டு, ஓம் பிள்ளையும் நல்லா வருவான். ஆமா, பெருசா சொல்ல வந்துட்ட. என் பையன் மட்டும் இல்ல, உன் புள்ளையும் சேர்ந்துதான் சிகரெட் பிடிச்சான். என் பையன் சிகரெட் குடிக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடு. இனிமே எந்த தப்பும் பண்ணாதப்பா. சரிங்க ஆ? uncle. வரேன். போடா போ. நேத்து தான்டா சிகரெட் பிடிச்சது உங்க அப்பா அப்படியே அடிச்சாரு. போடா டேய். சிகரெட் பிடிச்சாலும் அடிக்க தான் போறாரு. பிடிக்கலனாலும் அடிக்க தான் போறாரு. அவருக்கு வேற வேலையே இல்லடா. ராஜா வாடா ஒரு தம் போட்டு போலாம். வேணாம்டா. எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை எனக்கு கெடுக்க விரும்பல. நான் வரேன்டா. போடா டேய். போறேன் விடுடா. The difference between speed and velocity is டேய் அம்மா. என்னடா அப்போல இருந்து ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? இல்லம்மா, நம்ம ஊர் தியேட்டர்ல வருஷம் 16 படம் ஓடுதுமா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. படம் பார்த்துட்டு வந்து படிக்கிறேனே. அறிவு இருக்கா? நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு சினிமா பார்க்கணுமா? ஒழுங்கா படிடா. சரிம்மா. என்னப்பா? இல்லப்பா, சினிமா போயிட்டு வந்து படிக்கிறேன்னு அம்மா திட்டுறாங்கப்பா. போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. ராஜா, என்னப்பா? இன்டர்வல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்க பையனை நீங்களே கெடுத்துருவீங்க போல இருக்கே. அவன் சினிமாவை போகணும்னு ஆசைப்பட்டான். வேண்டான்னு சொன்னான். படிப்புல அவனுக்கு கவனம் போகாது. சினிமாவில் தான் கவனம் இருக்கும். இப்ப போகணும்னு சொல்லிட்டோம்ல, போயிட்டு வந்தோன்னா பாரு, ஒழுங்கா படிப்பான். ஆமா, நீங்களும் உங்க புள்ளையும். அலமேலு, அலமேலு, ராஜா இங்க காணோம். சினிமாக்கு போயிட்டு அப்பவே வந்துட்டானே, எங்க போயிருப்பான்?
நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னால தான் முடியல. நீயாவது படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்டா. அதுக்கு உண்டான கோர்ஸை கரெக்டா எடு. சரிப்பா. உனக்கு எதுல விருப்பமோ அந்த கோர்ஸை நீயே செலக்ட் பண்ணுப்பா. சரிப்பா. நான் பிஎஸ்சி அக்ரி படிக்க போறேன். செகண்ட் குரூப் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. ஏப்பா அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஃபியூச்சர் என்னன்னு நீ தான் முடிவு பண்ணணும். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னாலதான் முடியல. நீயாவது அப்படி வரணும்னு நம்ம விருப்பத்தை அவன் மேல திணிக்க கூடாது. அவன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறானோ அவன் போக்குக்கே விட்டுறணும். அப்பதான் அவன் சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவும் கிடைக்கும். நம்ம அப்பா நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருங்கிற பாசத்தையும் கொடுக்கும். அப்ப பசங்களை கண்டிச்சு விளக்க கூடாதுன்னு சொல்ற. தப்பு பண்ணா கண்டிக்கலாம், தொட்டதுக்கெல்லாம் கண்டிக்க கூடாது. அப்புறம் அப்பா மேல ஒட்டுறவே இல்லாம போயிடும். நீ உன் பையனை தப்பா வளர்க்குறான் நம்மள. அது உனக்கு இப்ப தெரியாது, போக போக தெரியும். யாரு பையனை சரியா வளர்க்கறோம்னு பார்க்கத்தான் போறோம். என்ன விறகுது, சரியாவே எரிய மாட்டேங்குது. அந்த நோட்டை தூக்கி போடு, பத்திக்கிட்டு எரியும். சும்மா இரு. என்னெல்லாம் சமைக்கலாம், எப்படி எல்லாம் சமைக்கலான்னு என் அம்மா எனக்கு கொடுத்த சமையல் குறிப்பு இது. பிறந்த வீட்டு சீதன மாதிரி. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா கூட இதத்தான் நான் சீதனமா கொடுக்க போறேன். சீதனமா? வேண்டாமா, நீ நல்லா இருப்ப. ஆமா, இப்ப எதுக்காக இந்த நோட் எடுத்த? தினமும் உங்க அப்பா கூழும் பச்சை மிளகாயும் தானே சாப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாய்க்கு ருசியா மாங்காய் தொக்கு பண்ணலான்னு நினைச்சேன். அது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நோட் எடுத்தேன். அலமேலு, வந்துட்டேங்க. மாங்காய் தொக்கு ரெடி. மாங்காய் தொக்கு பண்ண சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பச்சை மிளகாய் கொடுத்துறேன். ரெடியா எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நான் வரேன். வரமா? இத்தனை வருஷமா இந்த நோட்டை பார்த்துதான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லம்மா? உனக்கு ஏன் சமைக்க தெரியல எனக்கு இப்பதான் தெரியுது. உங்க அம்மாக்கு தெரிஞ்சாதானே உனக்கு தெரியறதுக்கு. வணக்கங்க ஐயா. ஏய், என்னடா ஒரு வாரமா வேலைக்கே வரல? அது வந்து என்ன ஒரு 10-15 நாய் ஒன்னா கடிச்சிச்சுங்க ஐயா. என்னது 10-15 நாய் எப்படிடா ஒன்னா கடிக்கும்? அவசரத்துல பஸ் நினைச்சு நாய் வண்டியில ஏறிட்டேன். போடா. சரிங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேல்கோட்டுக்கு போனாலும் அங்கேயும் நாம தான் ஜெயிப்போம். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். சரிங்க சார். வணக்கம். நல்லா இருக்கியா? ஆ. மெட்ராஸ்ல தான் இருக்கியா? ஆமாங்க. வாங்க. வீட்டுல அம்மா, பொண்ணு, பையன் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் பொண்ணு எப்படி இருக்கு? அவ டிகிரி முடிச்சிட்டா. காலையில மொத்த சென்னை எழுப்புறது அவதான். ஹலோ சென்னை. குட் மார்னிங் எவ்ரிபடி. அவ அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா? ஆமாமா, நீங்க அவளை சின்ன வயசுல பார்த்தது. உங்களை பார்த்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்ன? அடுத்த வாரம் நானும் என் ஒய்ஃபும் பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போறதா இருக்கும். என் பொண்ணை கூப்பிட்டேன். அவன் நான் வரல, டேடி ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. வயசு பொண்ணை எப்படி ஹாஸ்டல்ல தனியா விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அந்த கவலை எல்லாம் போயிடுச்சு. என்ன சொல்ல வர? நாங்க அமெரிக்கா போயிட்டு வர ஒரு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கட்டுமே. அவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும், எனக்கும் பயம் இல்லாம இருக்கும். நான் முன்ன மாதிரி இல்ல. என் நிலைமை கொஞ்சம் சுமார் தான். நீ நினைக்கிற வசதி எங்க வீட்டுல இல்ல. பங்களா வீட்டுல இருந்தாதான் வசதியா என்ன? அன்பு இருந்தா போதும். அது உங்க வீட்டுல நிறைய இருக்கு. சரி, எங்க வீட்டுல தங்குறதுக்கு உன் பொண்ணுக்கு எந்தவித சங்கடம் இல்லைன்னா தாராளமா தங்கட்டும். தேங்க்ஸ். அப்ப அடுத்த வாரமே என் பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நல்லது. அப்ப நான் வரட்டுமா? வாங்க. தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா இருக்கு?
வேணாம்ப்பா. வெங்காய தோசை இருக்கா? இருக்கு. 2 கொண்டா. ஹலோ, ஒரு வெங்காய தோசை 75 ரூபா, 2 150 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எடுத்துட்டு வா. வேலை எழுத்துறா. அப்புறம் மசால் தோசை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு மசால் தோசை. சரிங்க ஐயா. 2 கொண்டா. ஒரு மசால் தோசை 100 ரூபா, 2 தோசை 200 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆ. தம்பி, ஆ? குடிக்க தண்ணி கொண்டா. கண்ணு முன்னாடி தானே இருக்கு சர்க்கில், எடுத்து ஊத்திக்க வேண்டியதானே? சாப்பிடுங்க. ஏன்பா அந்த ஆளுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா, மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த டிப்ஸா கொடுக்க போறான். பார்த்தாலே தெரியல, புரோக்கரா இருப்பான்டா. இடம் எதுனா முடிச்சு கொடுத்துருப்பான், கமிஷன் வந்திருக்கான். வந்துட்டானுங்க உயிரை வாங்குறதுக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன தெரியலீங்களா ஐயா? நான் தான் செல்வம். செல்வமா? ஓ, இது உன் ஹோட்டலா? என்னையா என் ஹோட்டலா? இது உங்க ஹோட்டல்யா? நீங்க போட்டு பிச்சையில வாங்கின ஹோட்டல் யாது? காலையில விழுகாதப்பா. என்னப்பா இது? உன்னுடைய உழைப்புப்பா. ஐயா, உங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரனுடைய பையன் நானு. என்ன படிக்க வச்சு ஆளாக்கி நீங்க பணம் கொடுக்கலன்னா நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா? ஐயா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயா? அதெல்லாம் வேணாப்பா. ஒரு வேலையா கோர்ட்டுக்கு வந்தேன், பசிச்சது சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, பணம்லாம் கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். தம்பி, ஐயா இந்தா வச்சுக்க. வேணாங்க. வாங்க. நன்றிங்க ஐயா. வரப்பா. போயிட்டு கதர் சட்டையை வேட்டி கட்டணும்னு சாதாரணமா நினைச்சிட்டியா? காந்தி கூட கதர் வேட்டி தான் கட்டித்தாரு. இன்னைக்கு அவருடைய போட்டோ எல்லார் வீட்லயும் இல்ல. இவருடைய போட்டோ ஒரு காலத்துல எல்லார் வீட்லயும் இருக்கும். இனிமேல் ஆளை பார்த்து இறப்படாத. போய் வேலை பார்ப்போம். பணக்கார பொண்ணு, படிச்ச பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அதுவும் இல்லாம ஐயர் வீட்டு பொண்ணு, அது வந்து எப்படிங்க நம்ம வீட்டுல தங்கும்? நாம முடிஞ்ச வசதியை பண்ணுவோம். அப்புறம் ஒண்ணு, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த உடனே நாம யாரும் அசைவம் சாப்பிடவும் வேண்டாம், சமைக்கவும் வேண்டாம். சரிங்க. முதல்ல இந்த வீட்டை கொஞ்சம் மாத்தணும். இந்தப்பா, இந்த தட்டு எடுத்துக்கிறேன். என்னங்க என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, அதான் தண்ணியில நன்னாரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்ல. டேய், இங்க வாடா. என்னங்க இந்த கடைக்காரன் எடுத்ததுக்கெல்லாம் திட்டுறான்? ஏன் என்ன? அவன் கல்லால 100 ரூபாய் எடுத்து அதுக்கு போய் திட்டுறான். ஓஹோ. என்னடி இதெல்லாம்? பட்டணத்து பொண்ணுல போர் அடிச்சா பாக்குறதுக்கு டிவி, கேக்குறதுக்கு ரேடியோ, விளையாடுறதுக்கு கேரம். ஃபேன் மட்டும் கொஞ்சம் பழசு. இதுக்கெல்லாம் ஏதுடி பணம்? அதான் கழுத்துல செயின் இல்லையே, அடகு வச்சிருப்பா. சேச்சே, அப்படிலாம் பண்ணுவாங்களா? வித்துட்டாங்க. இந்தாங்க ஐயா, இந்த மாசம் வாடகை. பாருங்க. சரிங்க ஐயா. வணக்கம். இந்த மாசம் ஆம்புலன்ஸ் செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. அடடே, மறந்தே போயிட்டேன். விஸ்வநாதன் பொண்ணு வந்திருப்பா. நேரா ரயில்வே ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. டிரைவர் வண்டி நிறுப்பா. என்ன முத்தியா, குடும்பத்தோட எங்க கிளம்பிட்டேன்? பையனும் மருமகளும் நாளைக்கு அமெரிக்கால இருந்து வராங்கல்ல, அவங்கள கூட்டு வரதுக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா,
உன் பையன் இன்னும் அப்படியே தான் இருக்கானா? அப்போ நாங்க வரோம். சார் மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? வந்துட்டு போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் போயா அரை மணி நேரம் ஆச்சு. ஆமா, யாரை தேடி வந்த? அது ஒரு சாவு கிராக்கி சார். மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிரை எடுக்கிறதுக்குன்னு. அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. பிரதர், இது உங்களுதா? இல்ல, பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்கே. இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனோ புட்டா பைய மறந்து வச்சுட்டு போயிட்டான். ஏப்பா, ஒரு டீ ஒண்ணு போடு. ஸ்பெஷலா ஆர்டரியா? ஸ்பெஷல் டீயே போடுப்பா. ஹாய். நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற? பின்ன என் பெட்டி பேக்கெல்லாம் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? பெட்டி பேக் உன்னுதா? பின்ன உன் பெட்டி பேக்கா? ஓ, நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா? நானே தான். நீ லேட்டா வந்துட்டு என்ன சாவுகிராக்கின்னு வேற திட்டுறியா? உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும் தான் இப்படி பண்ண. இப்ப பாரு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம். 2 நிமிஷத்துல ஊருக்குள்ள வந்துட்ட. கொழுப்பு ஓவர் தான். உனக்கே இருக்கும்போது எனக்கு இருக்காதா? போலாமா? போலாமே. குனி. ம். ஆமா, இந்த ஊர்ல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? ஏன்? இல்ல, டெய்லி ஒரு ஆஃப் அடிச்சிட்டு தான் படுப்பேன். தண்ணி அடிக்காம படுத்தேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பனா எதுல யாராவது வந்து அவங்கள கடிச்சு குதிரைடுவேனா. தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா படுத்து தூங்கிடுவேனா. நான் நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. அதுவும் இஷ்டம். இன்னும் வீடு ரொம்ப தூரமா? அதோ இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இப்படி போக முடியாது. சுத்திக்கிட்டு தான் போகணும், பாதை இல்ல. ஆஹா. ஒரு நிமிஷம். அந்த தண்ணி குடிக்க முடியாது. பெட்டி கூட நான் தூக்கிட்டு வரேன். வேணாம் வேணாம், எதுக்கு? பாவம், நீ எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவ? சின்ன ஹெல்ப் தானே. இந்தாங்க. தலையில வை. இப்ப பாத்தீங்களா ஆறு, அங்க வருஷம் புறா தண்ணி இருக்குங்க. அம்மா, அம்மா, என்னடி? அந்த மெட்ராஸ் பொண்ணு வந்துருச்சு. வாமா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ஏண்டா, அறிவு இருக்கா உனக்கு? அதே பட்டணத்து பொண்ணு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கு. அது கையில பெட்டி பெட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ கையை வீசிக்கிட்டு வரையா? பேசாதடா. வாயை திறந்தா கொன்னு விடுவேன். சரி, பெட்டி எடுத்து கூட்டிட்டு வாங்க. நீ உள்ள வாமா. வாங்க. நீ வாமா. சரி அங்கிள். நம்ம வீடு கொஞ்சம் சிறுசா தான் இருக்கும். இது எப்படி உனக்கு சரிப்படும் தெரியல. சேச்சா, அதெல்லாம் இல்ல அங்கிள். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். கூட்டிட்டு போ. வாங்க. புளித்தண்ணியும் எங்க வச்சா? சாணியை கரைச்சு சமய கட்டலையா வெப்பா? நீ ஏன்டா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏன்? அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. யார் சொன்னது? அதுவே சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த பழக்கம் இருக்கு. இதுவும் அதுதான் சொல்லிச்சு.
ச்சே ச்சே, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஆ? நீ போடா, போய் மாட்டு தீனி வைப்போ. எனக்கு தான் வந்தது, பின்னாடி அவஸ்தைப்பட போறீங்க. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. துணி துவைச்ச அழுக்கு தனியா என்ன பண்றது? அங்கேயே ஊத்துருங்க. சரி. என்ன நாத்தம் அந்த சாரியா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கிண்டலு எங்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எங்க சின்ன கிட்ட வச்சுக்காதீங்க, அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. பார்க்கலாம். என்னது எப்பவும் போல களி பண்ணிருக்க? எனக்கு தெரியாதாங்க, நமக்கு தாங்க இது. அந்த பொண்ணுக்கு இட்லி வடை பொங்கல் எல்லாம் பண்ணிருக்கேன். அவங்க மட்டும் எங்க பண்ணாங்க? நானும் தான்ப்பா பண்ணேன். ஏய், எல்லாம் எடுத்து போ. கூச்சப்படாம சாப்பிடுமா. எங்க அம்மா கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. அது என்ன, நீங்க மட்டும் ஸ்பெஷலா சாப்பிடுறீங்க? அது களிமா, உனக்கு பிடிக்காது. நீங்க சாப்பிடுறது நான் சாப்பிடக்கூடாதா? எப்படி இருக்குன்னா பாப்பமே. ஐயோ. ஆண்டி, இந்த இட்லி வடை பொங்கல் எல்லாம் அங்கிளுக்கும் சுமதிக்கும் கொடுங்க. நான் களி தான் சாப்பிட போறேன். அப்பா. என்ன இது, ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருதே. ஒரு சக்கரை வியாதி வந்திருக்குமோ? நானே வருவேன் அங்கும் இங்கும். எஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மிஸ்டேக். அங்கும் இங்கும் இல்ல, இங்கும் அங்கும். புரிஞ்சுதா? ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. எங்க நான் வந்ததுல இருந்து அவர் ஆளே காணோம். லோட் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு. ஹாய் சினோரு, எங்க அண்ணனே வந்துட்டாரு. ஹலோ, ஐம் சந்திரா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் விஷ்ணுநாதன் டாட்டர். ஹலோ, உங்ககிட்ட தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, ரெட் போட்டாச்சுல, ஃபாலோ காயின் போடுங்க.
இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள இன்னைக்கு தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீ எதுக்கு வந்த? நீங்க பாருங்க. எனக்கா? உங்களுக்கு தான். நீ ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். தண்ணியா சோடாவா? கோக். ஓ. பாருங்க அங்கிள், அவர் குடிச்சிட்டு நான் குடிப்பேன்னு ஆண்டி கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அங்கிள். ஐயோ, ஏண்டா? நீங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே? இது எனக்காக வாங்கலீங்க ஐயா. அப்ப எனக்காக வாங்குனியா? இல்ல, நமக்காக வாங்கின. வாய மூடு. ஒழுங்கா அடிச்சு துரத்திருவேன். உன்னை காலையில வச்சுக்கிறேன். போ. அம்மா, தேவர் கடை நெத்திலி மீன் குழம்பு, பாய் கடை பிரியாணி, கோழி வறுவல், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. இப்ப எப்படிடா சாப்பிடுறது? ஏன் சொந்த வீட்லயே இப்படி பயந்து பயந்து சாப்பிடுறீங்க? அதுக்கு இல்லடா, வீட்ல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ இருக்கும்போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது? அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்காது. ஒண்ணு பண்றேன், முதல்ல அவளை சாப்பிட வச்சிடறேன், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். தள்ளு. எங்க? சந்திரா, 3 மணி ஆயிடுச்சு, சாப்பிட. அங்கிள் வந்துட்டுமே. அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து சாப்பிட. சரி, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நானும் அப்புறம் சாப்பிடுறேன், மேட்ச் பார்த்துட்டு. சரி. இந்தாங்கம்மா. ஏண்டா, நெய் சோறு வாங்கலையா? இல்லன்ட்டானே. ஆமாமா, நெய் சோறு எப்படி பண்றாங்க? நெய் போட்டு பண்றாங்கப்பா. புளி சோறு? புளி போட்டு பண்றாங்கடா. தயிர் சோறு? தயிர் போட்டு பண்றாங்கடா. அப்ப தண்ட சோறு? ஒண்ணா போட்டு பண்றாங்கடா. என்னது மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது? ஹாய், எனக்கு நம்ம வீட்ல நான்வெஜ்னு சொல்லவே இல்ல. அதே எடு. இந்தாங்க. எல எடு. எடுத்துரு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? கூச்சப்படாம சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிட சொன்னாங்க. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் டேஸ்டா சாப்பிடுறேன். நெத்திலி மீன் குழம்பு போச்சு, 1000 மீன் குழம்பா இருந்தா இன்னும் ஒரு புடி பிடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. ஐயர் பொண்ணா அது? ஃபுல் கட்டு. அப்படியா? போதும். இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இந்த மாசம் டிராக்டர் ஓட்டின வாடகை சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. சரியா இருக்கு, ரொம்ப நன்றிங்க. வாங்க, மறுபடியும் தேவைன்னா சொல்லி அனுப்பு. சரிங்க. டேய், இந்த பணத்தை கொண்டு போய் அக்கவுண்ட்ல போடு. ஏன் அக்கவுண்ட்ல? டேய், ஆமா, அது எதுக்கு அந்த பணம்? தீபாவளி வருது, எல்லாருக்கும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல. அண்ணே, என்ன மறந்துடாதீங்கண்ணே. சரி சரி. இது அப்பாவுக்கு, சரியா? இது அம்மாவுக்கு. இந்தாம்மா, உன் புள்ள உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இது யாருக்கு? எனக்கா? சூப்பரா இருக்கு. முக்கியா, இது உனக்கு. சரிண்ணே. இது யாருக்குண்ணே? எனக்கா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்திருக்க அதுக்கு. யாருக்கு? ஊர்ல இருந்து புதுசா வந்திருக்க அதுக்கு. ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். அண்ணே, இப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்வீங்களே,
உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருக்காரு. எங்களுக்கெல்லாம் சாதாரணமான ட்ரெஸ் வாங்கிட்டு உங்களுக்கு மட்டும் காஸ்ட்லியான புடவை வாங்கியிருக்காரு. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் எனக்கா வாங்கிட்டு வந்தாரு? உங்களுக்கு தான். உன்னை நினைத்தேன் நானும் என்னை மறந்தேன். இன்று நானும் என்னை மறந்தேன். வழி மறக்கும் மொழி மறக்கும் மனம் சுகமாய் திண்டாடிடும். தூக்கம் விழி மறக்கும் உள்நாக்கும் சுவை மறக்கும். உன்னை நினைத்தேன் நானும் என்னை மறந்தேன். இன்று நானும் என்னை பூகம்பங்கள் தாங்குவேன், பூமோதி சாய்கிறேன். தினம் யாரோடும் நான் பேசாமல் என்னோடு நான் பேசும் மாயம் நடக்கிறதே. இந்த மௌனம் பிடிக்கிறதே. உன்னை நினைத்தேன் நானும் என்னை மறந்தேன். இன்று நானும் என்னை மறந்தேன். காதோரமாய் நீ பேசினாய், தேவாரமாய் நான் கேட்கிறேன். நாள்தோறுமே நான் கேட்பது வார்த்தைதான் என் காதலா. உன் கூந்தலின் வாசனை என் தோட்டத்து பூவிலா. அதை நீ சூட தர மாட்டேனே. முள்ளேதும் இல்லாத பூக்கள் வேண்டும் என்றால் உயிர் பூவை நான் தருவேன். உன்னை நினைத்தேன் நானும் என்னை மறந்தேன். இன்று நானும் என்னை மறந்தேன். வழி மறக்கும் மொழி மறக்கும் மனம் சுகமாய் திண்டாடிடும். தூக்கம் விழி மறக்கும் உள்நாக்கும் சுவை மறக்கும். உன்னை நினைத்தேன் நானும் என்னை மறந்தேன். இன்று நானும் என்னை மறந்தேன்.